எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்கு எப்படி சாரி ப்ளவுஸில் ப்ரா கப் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த கப் எடுத்துக்கணும். அடுத்து துணியை ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு வெட்டணும். இப்போது நான் இங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டி அதை ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் துணியை மடக்கி உள்ளுக்கு ஒரு தையல் போட்டுட்டு திறந்தீங்கன்னா அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை அப்படியே அந்த கப்பு மேலே வச்சு ரவுண்டாக தைச்சிட்டு வரணும். இப்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் வேணான்றவங்க அப்படியே ஜஸ்ட் ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த துணி எலாஸ்டிக் மாதிரி இப்படி இழுக்கும். அதை இந்த ப்ரா மேலே வச்சு கப்பு மேலே வச்சு மெதுவாக தையல் போட்டுக்கிட்டே வரணும். முடியும் போது அந்த துணியை கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணி மடக்கி உள்ளுக்கு வச்சு தைச்சிடணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இன்னொரு துணியையும் நம்ம உள்பக்கமாக அந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி தைச்சிடணும். இப்போ இன்னொரு துணியை அதே மாதிரி ஜாயின் பண்ணி உள் பகுதி வச்சு அதே மாதிரி மெதுவாக தைச்சிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி உள் பக்கம் வச்சு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்படி செய்ய முடியாதவங்க ஊசி போட்டு பின் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக மிஷினில் தைச்சிட்டு வரலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு சைட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சைட்டு பெருசாக இருக்குது. அது இன்னொரு சைட்டு பத்தலை. ஸோ நீங்கள் அந்த இன்னொரு சைட்டை கொஞ்சமாக துணி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கப்பில் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஆனால் இதில் என்ன முக்கியமானதுன்னா அந்த ப்ரா கப்பை கவர் பண்ணுற துணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு வெட்டினா அது நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போது சுற்றி தைச்சிட்டு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணி அதையும் சேர்த்து மிஷின்லேயே தைச்சிடணும். ஸோ 2 சைடும் தைச்சிட்டு இந்த மாதிரி அழகாக எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது ரெண்டையும் ஏஜிங் மிஷினில் தைச்சிக்கணும். இந்த மாதிரி மெதுவாக ஏஜிங் அடிச்சுக்கணும்.
ஓகே, 2 சைடு கப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாரீ ப்ளவுஸில் வைக்கணும். இதை வைக்கிறதுக்கு முன்னே நல்லா கரெக்டாக நடுவில் வச்சுட்டு அந்த 3 டாட்ஸ்க்கும் நடுவில் அந்த கப் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பிகினர்ஸ் முதல்ல பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிக்கிட்டு பார்க்கணும் சரியாக இருக்கா, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல், துணி எதுவும் மடங்கி இல்லாமல் எல்லாம் நல்லா இழுத்து நடுவில் வச்சு பின் பண்ணிவிட்டு அந்த டாட்ஸ் போட்ட இடத்துல 1/2 இன்ச்சஸ் தையல் தைச்சி விடணும். ஸோ நம்ம 3 டாட்ஸ் போட்டிருக்கோம். 3 டாட்ஸுக்கும் 1/2 இன்ச்சஸ் தைக்கணும். வெளிப்புறமாக தைக்கணும், உள்புறமாக தைக்கக்கூடாது. அப்போ முதல் டாட்ஸ் அந்த பட்டிக்கிட்டேருந்து 1/2 இன்ச்சஸ் தைக்கணும். இன்னொன்று டாட்ஸ் கொக்கி போடுற இடத்துல இருக்கும், அங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் தைக்கணும். அப்புறம் அந்த கைக்கிட்ட நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த கைக்கிட்ட ஒரு டாட்ஸ் வருதுல, அங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் அந்த ஸ்பஞ்சில் படுற மாதிரி அந்த ஸ்பஞ்சை சாரீ ப்ளவுஸில் அட்டாச் பண்ணணும். ஸோ 2 சைட்டும் அதே மாதிரி தைச்சிக்கணும். தைச்சி ரெடி பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்து மெதுவாக பொறுமையாக தைக்கணும். இதெல்லாம் அவசர அவசரமாக தைக்கக்கூடாது. தைக்கும்போது நல்லா துணியெல்லாம் இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் அழகாக வச்சு தைச்சிக்கணும். இப்போது 2 சைட்டும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா அயர்ன் பண்ணிக்கலாம்.